வாங்க சார் உட்காருங்க. உட்காருங்க. கட்டிங்க சேவிங்க. டிஸ்கோவா பிரேக்கா? மைக்கேல் ஜாக்சன் கட்டிங்க, ஜாக்கிஸ்தான் கட்டிங்க, கவாஸ்கர் ஸ்டைலா, கபில் தேவ் ஸ்டைலா? ரஜினி ஸ்டைலா, கமல் ஸ்டைலா? அடேங்கப்பா, இவ்வளவு ஸ்டைல வெட்டுவீங்களா? பின்ன எதுக்கு இங்க கூட்டம்? இவனை வச்சு நான் என்ன வித்தியா காட்டுறேன்? வெட்டு அப்படி. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு மசிரே பிரதானம். தொப்பி கழட்டு. நீ எதுக்கியா பார்பர் ஷாப்புக்கு வந்த? இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? ஸ்டெப் கட்டிங் தான். ஸ்டெப்னா எப்படி கொத்த சொல்றியா? அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிரு. பார், நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்து தூங்காத. அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க. டேய், இந்திரா மேல படங்க. படா வாடா. மண்டையில எங்கடா வெட்டுறது? போடா போடா. வாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்துதான் ஆகணும். நல்ல ஒரு வெட்டுனே. டேய், கட்டி நீட்டாதரா. அப்புறம் தேர்தல்ல உங்க ஆளு ஜெயிச்சிருவாரா? தேர்தல் வர்ற வரைக்கும் எவையா காத்துக்கிட்டு இருப்பான்? ஒரு இடைத்தேர்தல் வராமலா போகுது, நாங்க ஜெயிச்சுட்டு போறோம். யோ, இடைத்தேர்தல் எப்படியா வரும்? ஜெயிச்ச ஆளுதான் ஸ்ட்ராங்கான ஆளாச்சே. என்னையா சாங்கு? மனிதனோட காயத்தை சொல்ல முடியாதுயா. காயத்தை பத்தி அந்த ஆள் சொன்னாக்கா ஏன் கண்ணத்துல காயத்தை போட்டியா? என்ன வெட்டிவிட்டாரா? டேய் எருமை பாத்து பண்றா. ஏங்க கத்தி புலங்குற இடத்துல அந்த ஆளு காயங்கயம்னு பேசலாமா? நீங்க சேவிங் பண்ணும்போது இடையில சத்தம் வரக்கூடாது. அப்படி வந்தா முகத்தை கொத்தி போடுவேன். பண்றா. ஏங்க ரத்தம் இவ்வளவு சிவப்பா இருக்கே, இது என்ன குரூப்? எதுக்கு? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இருக்கிற இடத்து சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க. சரி, இடைத்தேர்தல் வரும், அதுல உங்க ஆளு ஜெயிப்பான்னு எந்த நம்பிக்கையிலயா சொல்ற? ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன். நான் சொல்றேன்யா, உங்க ஆளு ஜெயிக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன், கால் ஜெயிக்கிறார். போடா இவனே. போடா மடையா. யாரடா இது ஆயுதங்கள் புழங்குற இடம். தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க. பெரிய டாங்கி, பீரங்கி, அணுக்குண்டு, ஏவுகணை இதெல்லாம் புழங்குற இடம் உன் கடை. ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு போர்க்கருவிகள் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆயுதங்கள் புழங்குற இடமா இது? இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே. நான் என்னடா காரணம்? அரசியல் பேசக்கூடாதுன்னு போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? நான் எப்படி அரசியல் பேசினேன்? நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. ஓ, அது அரசியலா? போடா மடையா. குதிரை ரேஸ் போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம். சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குறோம். அது அரசியல் இவங்க நினைச்சுட்டா ஏன் தப்பா? அண்ணே, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கத்தி பிடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான். அது மாதிரி உங்க வாய். என் வாய் சிறங்க வந்து வாய். ஆட்டிங்க. ஏய், நான் கத்திரி எடுத்துட்டா யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. ஓடி போயிருங்க. போயிருங்க. அண்ணே, எல்லாரும் போயிட்டாங்களே, இப்ப யாருக்கு யார் செய்யறது? எனக்கு நீ செய்ய, உனக்கு நான் செய்யறேன். உட்கார்றா. இல்ல வேற எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ சம்பளத்தை எல்லாம் உயர்த்திட்டாங்க போல இருக்கு. சம்பளத்தை உயர்த்திட்டாங்க, மில்லையும் இழுத்து மூடிட்டாங்க. அந்த மில்லுல வேலை செய்யறதை விட எங்கேயாச்சும் போய் சரக்கலாம். இந்தா செய். செய்ய. ஒரு தமாஷுக்கு சொன்னா கத்திக்கும் தோலுக்கு இடையில என்னையா தமாசு? இதுதான சீரியஸ். எங்க இந்த ஆளு காயப்படாம செய்ய. என்னையா இது? புது ஆள் கையில கத்திய கொடுத்து விளையாடுற? நான் அவர்கிட்ட செஞ்சுக்க மாட்டேன். பின்ன இந்த ஆளு இந்த வார்த்தை சொல்லலாமா சார்? சொன்னா அவர்கிட்ட சண்டை போடு. என்னையா வம்புக்கு இருக்கிற? நாங்க சொல்றோம் ஐயா, இந்த வேலை செய்யறதை விட ஒரு மில்லுல வேலை செய்யலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு இன்ஜினியர் ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு டாக்டர் ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு எம்எல்ஏ ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு மந்திரி ஆகலாம்னு எங்களை ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? நாங்க எல்லாம் என்ன இடிச்ச வாயன்களா? ஏய், ஒரு மாசம் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணா நீங்க அத்தனை பேரு நாரி போயிடுவீங்க. தாடியில ஜட பின்னி பூ வைக்கிற அளவுக்கு வந்துருவீங்க. டேய், அது பினாயிலடா. இன்னைக்கு அவங்க கொஞ்சம் முடிச்சணும். ஏங்க குழந்தைக்கு கட்டிங்க சேவிங்க? என்னங்க இது? இதுவே குழந்தை, ஷேவிங் எப்படி? கட்டிங் தான். விடுங்க, அவன் பண்ணுவான். பண்றா. இல்லனே, வருங்காலத்துல எப்படி சேவிங் தானே பண்ண போகுது. வருங்காலத்துல பண்ணணும், இப்ப பண்ண கூடாது. இங்க பாரு, குழந்தைக்கு எல்லாம் கட்டிங் பண்ணணும்னா குழந்தைய சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும். அதான் உன் மூஞ்சிக்கு வராதே. பயம் காட்டு. ஊ ஆ. இது என்னண்ணே இப்ப பாருங்க. ஐயோ, முழுங்கிருவேன். எனக்கே பயமா இருக்கேடா. குழந்தைய முழுங்கிரு போட்டிருக்க. அண்ணா லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன லெட்டரு? இல்ல லெட்டர். வெட்ரா. அன்புள்ள தம்பிக்கு, நீ உடனே வராவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். என் மகளை உனக்கு பெண் பேசி முடிக்க உடனே வந்து சேரவும். இப்படிக்கு முத்தாய். டேய் முன்சாமி, நீ கடை பாத்துக்க. நான் உடனே ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வர்றேன். என்னங்க இது பாதியில விட்டுட்டு போறீங்க? வந்து செய்யறேன். 2 நாள் தானே, பொறுத்துக்க. டேய் செய்டா. என்னையா இது? இங்க பாதி அங்க பாதி செஞ்சிட்டு இருக்க? அப்ப நீயே செஞ்சுக்க. என்னக்கா நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற? எனக்கு கையும் ஓடல. ஏண்டா தம்பி சின்ன கண்ணு, எல்லாரும் கையும் ஓடல கால் ஓடலன்னு தான் சொல்லுவாங்க. நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட. நமக்கு கை வேலை தானக்கா. காலாலயா முடி வெட்டுறேன், காலாலயா சேவிங் பண்றேன். கால் ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்களே, அது யாரு மாமா? அது எவனோ நொண்டியா இருப்பான்.
அட 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 அட. ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண் கொள்ளாம தான் இருக்கு. நான் என்ன அங்க சும்மாவா இருக்கிறேன்? ஊர்க்கார குடுமி எல்லாம் என் கையில் இருக்கு. பத்தாவதுக்கு கடையில் ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மக யாருன்னு அடையாளம் தெரியாம அலையிறானுங்க. தம்பி கண்ணு, ராதாவை பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இவ கைக்கு ஒசரமாவா வளர்ந்திருக்கா, கைக்கு அகலமா வளர்ந்திருக்கா. அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல. தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுங்கெல்லாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டை. அதுவும் இந்த பீப்பாய பார்த்து. அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? 2 குடம் தண்ணி ஊத்தி வை, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். மாமா, டே டே டே, 15 பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தர்றேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். கையிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். தம்பி, உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். யோ 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 யோ, ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு குடம் பால், ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருவுக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே எப்படி? சும்மாவா? 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதிங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாருல்ல. ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனு போட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்குனீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்ல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழைத்தோப்பு, பன்னி பண்ணை இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணைங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கா இருக்க, அடையாற ஆலமரம் மாதிரியா இருக்க. சுத்தி சுத்தி ஓடியார வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க. டேய் டேய் முனுசாமி, ஏன்டா அல்ற? அண்ணே, அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் என்ன கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க. டேய், அதனால என்னடா நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேன். அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1500 ரூபாய். 1500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டுக்கு கொல்ல போறதுல இந்த 1500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா. ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்ண்ணே, எனக்கு பெருசு இல்லையா? அதனால தான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே, ஒரு சின்ன என்னடா? உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆமாண்ணே. சரி வை. வாங்க, இந்தாங்கண்ணே. ஏண்டா நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுறா, கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்துட்ட? ஆமாண்ணே. போதுண்ணே. ஏனிக்கிற? உங்க முன்னாடி. பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன். ஏனிக்கிற? உங்க முன்னாடி. பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன் அண்ணே. ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்தாங்க. என்னது? பத்திரம்ண்ணே. நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன கையெழுத்து போடுங்கண்ணே. பேனா கொடு. நாயே, எச்சிக்கல எச்சிக்கல. எனக்கு தெரியும்டா, நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறடா நாய. நீயாச்சு உன் கடையாச்சு. என் லெவலே வேறடா. நான் டெல்லி. போடா போடா. Scale. Yes, sir. Next. Home.
பிஸ்லரி வாட்டர். என்னது, ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியுமில்ல? டிசீஸ் வந்துடாது. நான்சென்ஸ். ஓமேன், புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ. நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமன். யூ. யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா. அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ எம் சோ சாரி. நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சுட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு. அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான். நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேலை கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாதி. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது. எல்லாரும் லைனா நின்னு பாத்துங்கடா. ஃபோர். பாவம், ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்கய்யா. இந்தியாவுல புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி. உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. நம்ம தொழில்ல சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாக்கியா வரப்பு, பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டும்னு தெரியுமில்ல, வார வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கன்னு தெரியுமில்ல? அப்ப நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே? யார் அவன்? கார்பரேஷன். அண்ணே, நீங்களா? டேய், எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். எப்பா, ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம். இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? இந்த பீப்பாயை பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவே? எப்பா, நான் தப்புச்சேன்டா. மாமா டாடா. ஆமா, நான் புரோடியூசரு. மாமா டாட்டா, அப்பா டாட்டா, தாத்தா டாட்டா, டைட்டிலே சொல்லு. பாடி. ஏய், வாடாங்க. நான் எல்லாம் கடையில் நின்னுட்டு வேலை செஞ்ச பழக்கம், உட்கார்ந்து வேலை செஞ்ச பழக்கம் இல்ல. நடந்துகிட்டே இரு. என்ன புடவை இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ? ஏய், எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க? எதிரியாளா இருந்தா கூட முடி வெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமேன்னு தான். நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க. வாங்க வெட்டி விடுறேன். நாங்க முனிசில வெட்டிக்கிறோம். யார் அது முனிசு? உங்க கடையை வாங்கினாரு அவர்தான். ஓ, அந்த சென பண்ணி இப்ப முனிஸ் ஆயிடுச்சா? ஆஹா, என்னமா அளந்து முடி வெட்டாரு தெரியுமா? அளக்குற அளவுக்கு இந்த மண்டையில என்னையா இருக்கு? சேவிங் சேவிங், அப்படி ஒரு சேவிங். அவன் கன்னத்துல சோப்பு போடும்போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சுகம். வா, நானும் நாக்காலேயே நக்கி சேவ் பண்றேன். வேணாம், நாங்க முனிசுக்கே போறோம். கடைசியா அவங்கிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க? போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன். நான் போன வாரம் ஷேவிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதானே? 4 நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையே? இல்லையே. சரி, போங்க. ஏங்க? போங்க ஐயா. அட, விஷயத்த சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என்னத்த சொல்றது? போய் பார்த்தா தானே தெரியும். போங்க ஐயா. அட சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா? லேசா அவனுக்கு பைத்தியமா? பைத்தியமா? 4 நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துட்டான். ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கான். என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு, அறுத்துட்டேன் இருக்கான். ஏன் பைத்தியம் பிடிச்சது? பணம் 4 நாவுக்கு 8 நாவுக்கு திருப்பதியிலும் பழனியிலும் மொட்டை அடிச்சிட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோன்னு பைத்தியம் முடிச்சிருச்சு. முனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம போய் பார்த்து வருவோம். டேய் மண்டை, இந்த கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க. திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. ஏய், குத்திருவேன், அடிச்சிருவேன். இதுவரைக்கும் நான் 4 பேரை முழுங்கிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். ஏய், சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட், அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம 2 பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஏய், என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணோம். ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே.
அண்ணே அண்ணே இந்த குரலை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. நான் தானே முனிசாமி. நீங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையான்னு சொல்லுவீங்க. நான் முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பனியன், இதே டிராயர், இதே மூட்டையோட வந்தேன். நீங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க. நான் டிப்ளமோ படிச்சவளை வச்சுட்டேன். ஞாபகம் இல்ல அண்ணே? ஞாபகம் இல்ல. இன்னொன்னு சொல்றேன்னே, உங்க அக்கா மேல நான் கட்டிக்கிட்டேனே. வாய மூடுறா. எங்க அக்கா மேல கட்டியிருந்தா உன்னை நான் அடையாளம் வச்சுக்கணுமா? இந்த கையில எல்லாம் பெரிய வியாதி வந்திருந்து அதெல்லாம் என்னாச்சு? அது பெருவியாதி இல்லண்ணே. பின்ன சிறு வியாதியா? கையில கிளவுஸ், கால்ல சொன்னேன். காலில் தான்டா சூ போடுவாங்க, பின்ன கைத்துல கட்டி காதலியா தொங்க விடுவாங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா? ஒரு 10 ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இதை செய்யறாங்க. ஐ அம் சாரி. எங்கடா சாரு? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதைச்சது தமிழ் இல்ல, ஹிந்தியில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னன்னா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா. தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இத்தனையும் வேணுமே. அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை என் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கா வேணும் குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் கட்டிக்கிறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்க. ஐயோ வேண்டாம்ப்பா. இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிசி வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே. அதேதான். இனிமே சொல்ல மாட்டேன்னு. என்ன வேலையை சேர்த்துக்குங்க. சின்ன கண்ணு பாவமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசுனா காதை வெட்டிடுவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்பா. அத இந்த நாய்கிட்ட சொல்லுங்க. யாராவது 50 பைசா கண்ணில் காட்டினா அப்படியே ஓடி போயிடுவான். இனிமே ஓட மாட்டேனே. கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய. 1 மணி நேரமா வெட்டுறேன். வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.